வணக்கம். உங்கள் அன்பு மருத்துவர் டாக்டர் அரசு. பிறைசூடி பித்தன் என்ற மருத்துவரை சந்திக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் ஒரு பழங்கால மருத்துவர், கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்த மருத்துவர். அவர் கூறிய ஒரு எளிய முறை, நம்மளோட கட்டிகளும் வீக்கங்களும் உடலில் உள்ள தேவையற்ற நீர்கள் குறைய ஒரு முறை. கட்டிகளுக்கு, வீக்கத்துக்கு, வலிக்கு அருமையான ஒரு எளிய மருந்து ஆமணக்கு, வெடிகொட்டை முத்துன்னு சொல்லக்கூடிய சிற்றாமணக்கு. அந்த இலை கொஞ்சம் கூட்டமாக பறிங்க. ஒரு 35 கிராம் எடைக்கு இலையை பறித்து அதை தண்ணி விட்டு கழுவி இடித்து சாறு எடுத்துக்கங்க. அதில் ஒரு 2 ounce எடுங்க. கூட நாட்டு மாட்டு கோமயம் வடிகட்டி எடுங்க. அதில் ஒரு 2 ounce. காலை வெறும் வயிற்றில் வெறும் 3 நாட்கள் எல்லா மருந்துகளையும் நிறுத்திட்டு காலை வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டு உப்புலா பற்றியும் எடுங்க. பகல் நேரத்தில் பூரா மோர் சாதம், பப்பாளி, அன்னாசி, வாழைப்பழம், மாம்பழம் இந்த மாதிரி பழங்களை பறிஞ்சு சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் பால் சாதம் சாப்பிடுங்க. மோர் சாதம் சாப்பிட வேண்டாம். பகலில் மட்டும் மோர் சாதம், இரவில் பால். 3 நாட்கள் உடம்பு வீக்கம் கம்ப்ளீட் வத்திடுது. உடம்பு வீக்கம் அப்படின்றது நம்ம நீருங்க, வெறும் நீரில் பாதம் வீக்கம், எடிமா சொல்கிறீங்க. ஆமாம், எடிமா. அதுக்கு ரொம்ப ஜென்ரலைஸ்டு எடிமா அந்த மாதிரி இருக்குது. இந்த எளிய இனிய மருத்துவ முறையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.